மத்திய கிழக்குல போர் நாளுக்கு நாள் தீவிரமடைஞ்சிட்டு வரும் நிலையில இப்போ ஈரான் அமெரிக்காவுக்கு வெல்கம் டு ஹெல்னு பகிரங்க எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. எதுக்காக இந்த எச்சரிக்கை? மத்திய கிழக்கு போர்ல அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்கும்? ஈரான் அமெரிக்க இஸ்ரேல் கூட்டுப்படைகளுக்கான போர் நாளுக்கு நாள் தீவிரமடைஞ்சிட்டு வருது. முதல்ல வான்வழி தாக்குதலா ஆரம்பிச்சது இந்த போர். அந்த வகையில ரெண்டு தரப்புல இருந்தும் எதிரி நாட்டோட ஏவுகணை தாக்குதலை இடைமறிச்சு அழிச்சு பதில் தாக்குதலும் நடத்திட்டு இருக்காங்க. இந்த போர்னால ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவை சுத்தி இருக்கிற வளைகுடா நாடுகளும் தாக்குதலை எதிர்கொள்ள வேண்டிய சூழல்ல இருக்காங்க. அந்த நாட்டு மக்கள் பாதுகாப்பா இருக்கணும்னு எச்சரிக்கையும் அறிவுறுத்தல்களும் விடுத்துட்டு வராங்க. இந்த நிலையில தான் இந்த போர்ல அடுத்த கட்ட நகர்வா தரைவழி தாக்குதலை அமெரிக்கா தொடங்க திட்டமிட்டு இருக்கிறதா தகவல் வெளியாகிருக்கு. இதுக்குதான் ஈரான் பகிரங்கமா எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. ஒருவேளை அமெரிக்கா தரைவழி தாக்குதலை முன்னெடுத்தா அமெரிக்க வீரர்கள் மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும்னு எச்சரிச்சிருக்காங்க. அதோட வெல்கம் டு ஹெல், அதாவது நரகத்திற்கு வருக அப்படின்னு சொல்லி ஈரான் மண்ணில கால் வைக்கிற ஒவ்வொரு அமெரிக்க வீரரும் சவப்பெட்டியில தான் திரும்பி போவாங்கன்னு அந்த நாட்டோட இங்கிலீஷ் பேப்பரான டெஹ்ரான் டைம்ஸ்ல முதல் பக்கத்துல செய்தி வெளியிட்டிருக்காங்க. சமீபத்தில் வெளியான தகவல் படி அமெரிக்க அதிபர் டிரம்ப் கூடுதலா 10,000 வீரர்களை மத்திய கிழக்குக்கு அனுப்ப திட்டமிட்டிருக்கிறதா அமெரிக்க ஊடகங்கள்ல தகவல் வெளியாச்சு. ஏற்கனவே ஆயிரக்கணக்கான வீரர்கள் பாராசூட்ல பறந்தும் கடற்படை வீரர்களும் அனுப்பப்பட்டு போர் நடந்துட்டு வர சூழல்ல அவங்களோட இந்த கூடுதல் படை வீரர்களும் இணைவாங்கன்னு சொல்லப்படுது. இந்த தகவலுக்கு தான் ஈரான் இப்படி பகிரங்க எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. ஈரான் சரணடையணும்னு அமெரிக்காவும் தாய் நாட்டை என்னைக்குமே விட்டு கொடுக்க மாட்டோம்னு ஈரானும் மாறி மாறி இந்த போர்ல தீவிரம் காட்டிட்டு வரது குறிப்பிடத்தக்கது.